ஒன்றிய அரசால் தமிழ்நாடு எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்படுகிறது என்பதை எல்லாம் எடுத்து சொல்லி அரசியல் அநீதிகளுக்கு எதிராக தமிழ்நாட்டின் ஒவ்வொருவரையும் ஒன்றிணைக்கும் இயக்கமாகும். அரசியல் அநீதிகள் தொடர்ந்து தமிழகத்திற்கு வழங்கப்படுவதை கண்டித்தும் இந்த ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பு தொடங்கப்பட்டது. மத்திய அரசுடைய மாற்றான் மனப்பான்மை இன்றைக்கு சந்தர்ப்பவாத கூட்டணி தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டை தலையுணிய விடமாட்டேன் என்று ஒரே குரலில் உலகிற்கு பிரகடனம் செய்யும் ஒன்றிய அரசினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் அந்த போராட்டம் நடத்தியிருக்கார்கள். இது நம்ம கைவிட்டால் என்பதை விட ஏன் அவங்க பொறுப்பில் யாரால் கைவிடப்பட்டது என்பதுதான் காரணமாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல முக்கிய கருத்து. திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் கடந்த ஜூலை 1ஆம் நாள் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற இயக்கத்தை துவக்கினார்கள். அதன் மூலம் ஏறத்தாழ தமிழ்நாட்டில் உள்ள 68,000 வாக்குச்சாவடிகளிலும் கழக தோழர்கள் வீடு வீடாக சென்று ஆங்காங்குள்ள வாக்குச்சாவடி தேர்தல் பணிக்குழு சார்பில் வீடு வீடாக சென்று ஏறத்தாழ இதுவரை தமிழ்நாடு முழுவதும் 1 கோடி குடும்பத்திற்கு மேலாக இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கிற இயக்கத்தில் அவர்களை இணைத்துள்ளார்கள். இதன் மூலம் சுமார் 2 கோடிக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் கழகத்திலே இணைந்துள்ளார்கள். அந்த வகையில் குறிப்பாக அவரிடத்திலே பொதுமக்களிடத்திலே சந்திக்கின்ற பொழுது, ஏற்கனவே கழகத்தில் உறுப்பினராக இருந்தவர்களை எல்லாம் சந்தித்த பொழுது, ஒன்றிய அரசால் தமிழ்நாடு எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்படுகிறது என்பதை எல்லாம் எடுத்து சொல்லி அதை எதிர்த்து ஓரணியில் தமிழ்நாடு என்கிற ஒரு இயக்கத்தை நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் துவக்கியிருக்கிறார். நீங்கள் இதிலே உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கின்ற வகையிலே இணைகிறீர்களா என்கின்ற வகையிலே அவரிடத்திலே அனுமதியோடு அவர்களை உறுப்பினராக சேர்க்கின்ற வகையிலே தான் அந்த பணி சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக ஒன்றிய அரசால் நம்முடைய தமிழர் பண்பாட்டை பறைசாற்றும் கீழடியில் ஆய்வுகளுக்கெல்லாம் முறையாக செய்ய விடாமல் அதில் அனுபவம் வாய்ந்த பணியாற்றி கொண்டிருந்த பொறியாளர்களையும் அதிகாரிகள் எல்லாம் இடமாற்றம் செய்வது, அதே போல விரும்பாத இந்தியை தமிழக மக்கள் மீது திணிப்பது, தமிழ்நாட்டுக்கான உரிய நிதி பங்கீடை வழங்க மறுப்பது, கல்விக்கு நிதி தர மறுப்பது, நீட் போன்ற தேவையற்ற தேர்வுகளை வைத்து நம்முடைய தமிழ்நாட்டு குழந்தைகள் மருத்துவம் போன்ற படிப்புக்கு தேர்வாகாமல் தடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குவது போன்ற வகையிலான இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழலை ஒன்றிய அரசு தொடர்ந்து செய்து வருவதை எதிர்த்துத்தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கிற அமைப்பையும் உருவாக்கி இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களை எதிரொலித்திருக்கின்றார் நம்முடைய கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். அதிலே இன்றைக்கு நமது அரசியல் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் வகையிலான தொகுதி மறுவரை, அதே நேரத்தில் அந்த பட்டியலில் அதுவும் இடம்பெற்றிருக்கிறது. நாடாளுமன்ற தொகுதியினுடைய எண்ணிக்கை குறைப்பது அவருடைய ஒரு சதி திட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதையும் குறிக்கின்ற வகையில தான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற சூழ்நிலையிலே அதையும் ஒரு கோஷமாக எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த வகையில மண், மொழி மற்றும் மானத்தின் மீது தொடர் தாக்குதல்கள் நடைபெறுவதை தான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் எதிர்த்து தமிழ்நாட்டு மக்களின் குரலாக அவர் எதிரொலித்து ஓரணியில் தமிழ்நாடு என்கிற அமைப்பை உருவாக்கினார்கள். அந்த வகையில இன்றைக்கு 1 கோடி குடும்பங்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில நம்முடைய திருப்பூர் கிழக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட 2 தொகுதி சட்டமன்ற தொகுதியில் ஏறத்தாழ, அதாவது காங்கேயம், தாராபுரம் ஆகிய சட்டமன்ற தொகுதியில் 90,249 குடும்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. தெற்குல தெற்கு அது இங்கே அந்த பட்டியல் தெற்கு பட்டியல் சொல்லி நீங்கள் சொல்லி தெற்கு மாவட்டம் திருப்பூர் தெற்கு மாவட்டத்தில் 581 பூத்துகளில்
91,509 குடும்பங்கள் ஓரணியில் தமிழ்நாட்டில் இணைந்திருக்கிறார்கள். இது ஏறத்தாழ ஒவ்வொரு வாக்கு சாவடியினுடைய எண்ணிக்கையை பார்க்கிற பொழுது ஏறத்தாழ ஒரு சராசரியாக 50% என்கிற வகையில இன்னைக்கு இந்த புள்ளிவிவரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்னும் மேலும் கூட உறுப்பினராக சேர்வதற்கு மக்கள் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மேலும் உறுப்பினராக சேர்ப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஏற்கனவே நான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற திட்டத்தை துவக்குவதற்கு முந்தைய நாள் பொதுக்கூட்டத்தின் மூலமாக பொதுமக்களிடத்தில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தப்பட்டது. அதே போல இப்பொழுது இந்த நிறைவடைந்திருக்கிற இந்த சூழ்நிலையில வருகின்ற 20ஆம் தேதி அந்த பொதுக்கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாவட்ட கழகத்திற்கு ஒரு இடத்துல நடைபெறுவதாக தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கால் அதையும் இங்கே நடத்தப்பட இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னது அது ஒவ்வொருடைய கருத்து ஒரு நிகழ்வை பொறுத்து வருவது இயல்பு. இது வந்து கூட்டணியினுடைய முரண்பாட்டுன்னு சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவர் அவருடைய கருத்தாக அதை சொல்லியிருக்கலாம், தனிப்பட்ட கருத்தாக. இது வந்து கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான கருத்தல்ல. அப்படி சொல்லியிருந்தால் மாநில தலைவராக இருக்கக்கூடிய சொல்ல வேண்டும், அல்லது தேசிய தலைவராக இருக்கிறவர் சொல்ல வேண்டும். சொல்வதை விட வேறு ஏதாவது முடிவுகளாக இருந்தால் அவர்கள் அறிவித்தால் அதற்கு ஏற்பதான் ஒவ்வொரு கூட்டணியிலும் அதற்குரிய சூழ்நிலைகள் உருவாகும். அதாவது அரசு எந்த அரசாக இருந்தாலும் 100க்கு 100 என்கிற ஒரு சூழ்நிலையிலே திட்டங்களை செய்து மக்களை திருப்திப்படுத்துவது என்பது இயலாத ஒன்று. அது ஒவ்வொரு கட்சியும் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது ஒன்று. முடிந்தளவு அந்த இருக்கக்கூடிய நிதி ஆதாரத்தை வைத்து அந்த நிதியை முறையாக திட்டங்களாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு சூழ்நிலையில அரசு தவறினால் அது குற்றம். அதாவது எல்லாரும் சொன்னாங்க, காலம் கடந்து போகிறார் மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் முன்பே சென்றிருக்க வேண்டும். இதுதான் ஒட்டுமொத்த மனிதருடைய கருத்து, ஒரு மனிதாபிமான மக்களுடைய கருத்து. காலம் கடந்துதான் செல்கிறார். ஏதோ இப்பொழுதாவது சென்றிருக்கிறார் என்பதற்காக அவர் அதை சொல்லியிருக்கிறார். அது சொல்றதானே, கண்ணு யாரு போட்டாங்க என்னங்கிறது தெரியாது. அதனால வேற இன்னும் ஒரு குற்றச்சாட்டு கிளப்புறது கூட அப்படி சொல்லியிருக்கலாம். அப்படி நிச்சயமாக கட்சி மாறி நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தளவு அப்படி வாக்களித்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏதோ ஒரு மேல் குற்றச்சாட்டு சொல்லி அவர் மேல ஒரு அலிகேஷன் கொண்டு வருவதற்கு இருக்கலாம். ஜனநாயக நாட்டுல யாரு தலைமையில் வேணுமானாலும் கூட்டணி உருவாகலாம். அதுக்கு ஒன்றும் தடை கிடையாது. அதாவது கழக தலைவர் அவர்களே அதை கவனம் செலுத்தி அவருக்கு போனவுடன் அனைத்து கட்சி தலைவர்களை, நம்முடைய தலைமை கட்சி தலைவர்களை எல்லாம் திருப்பூருக்கு அனுப்பி வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், ஒன்றிய அரசினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் அந்த போராட்டம் நடத்தியிருக்கார்கள். இது நம்ம கைவிட்டால் என்பதை விட ஏன் அவங்க பொறுப்பில் யாரால் கைவிடப்பட்டது என்பதுதான் காரணமாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல முக்கிய கருத்தாக இருக்க வேண்டும். ஒன்றிய அரசு இன்றைக்கு பொறுப்பில் இருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி. அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகி ஒருவர் தான் இன்றைக்கு பிரதமராக இருக்கிறார். எனவே அவரிடத்துல இவர் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர் அதை கருத்தை எடுத்து சொல்லலாம். இதை சொல்லி இதை கவனத்தில் வையுங்கள். இது வரி விதிப்பால், அமெரிக்க வரி விதிப்பால் குறிப்பாக திருப்பூர் பின்னலாடை தொழில் பாதிக்கப்படுகிறது என்பதை ஒரு தொலைபேசியிலே தகவல் தெரிவித்து இதுக்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கலாமே. அந்த அறிக்கை எப்போ வந்தது? சாரி, நான் கவனிக்கல. பார்த்துட்டு சொல்றேன், முழு விவரம் தெரிஞ்சுட்டு சொல்றாங்க. அது அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக மற்ற கட்சியை சார்ந்தவர் மீது புழுதி வாரி தூற்றுவது என்பது நடைமுறையில் உள்ளது. அதில் நியாயம் இருக்க வேண்டும். அது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையா இருக்கும். சொல்வது நான் கூட எதை வேணாலும் சொல்லணும். அதை யாரு ஏத்துக்கிறாங்கிறது தான் முக்கியம். எத்தனையோ கூட்டத்தை பார்த்தாச்சு. அதற்கெல்லாம் ஆட்சியாளர் திராவிட முன்னேற்ற கழகமோ கழக தலைவரோ நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அதை பற்றி எல்லாம் கவலைப்பில்லை. முழுக்க மக்கள் 5 ஆண்டு காலத்திற்கான ஆட்சியை தந்திருக்கிறார்கள். அதன் மூலமாக என்னென்ன திட்டங்களை செய்ய முடியுமோ ஒவ்வொரு முறையும் சிந்தித்து இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கின்றார். அது அவர் உத்தரவிடுகின்ற பொழுது அமைச்சர்களாக நாங்களும் அதை செய்து கொண்டிருக்கிறோம். அதிகாரிகளும் அதை பற்றி கவனத்தில் எடுத்து அதையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில மக்கள் இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அதே போல கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களும் இன்றைக்கு தங்களுடைய ஆதரவை வலுவாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி மீண்டும் உருவாகுது, எந்த சந்தேகம். அது அவங்க
அவங்க இருக்கிறாங்க, சில பேர் விரும்பி வெளியில போறாங்க, பெரும்பாலானவங்க வெளியில் வந்துட்டாங்க. நீ அவங்களோட யார் இருக்காங்கன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. இப்ப உறுதியா பார்த்தா அது பிஜேபியும் ஒவ்வொருத்தரும் திடீர்னு ஒரு கருத்து சொல்றாங்க. ஆனா இப்போதைக்கு நம்ம அப்படியே கழிச்சு அதையெல்லாம் கழிச்சு அந்த துணைத் தலைவர்லாம் சொல்றதெல்லாம் விட்டுட்டு பார்த்தாலும் அதிமுக பிஜேபி தவிர ஒரு உறுதியா சொல்லக்கூடிய கூட்டணி அந்த சைடுல இல்லை. பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறார், நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பர் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. கூட்டணிகள் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறும். இதுல பாலம் அவங்க ஒன்றும் கொண்டாடியே இல்லை. ஆய்வு பண்ணி இன்னும் சொல்ல போனா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பொழுது ஆய்வு பண்ணி பார்த்து அந்த ஆய்வுடைய வாகனத்துடைய எண்ணிக்கை போதவில்லை என்கிற காரணத்தால் அந்த பாலம் கைவிடப்பட்டதாக கவனத்துக்கு வந்தது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக அரசு 2006 11ஆம் ஆண்டு வரை 5 ஆண்டு காலம் இருந்த பொழுது, அன்றைக்கு நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த பொழுதுதான் அன்றைக்கு நம்முடைய திருப்பூர் நகராட்சி மாநகராட்சியாக அருகில் இருக்கக்கூடிய நல்லூர் நகராட்சி, வேலம்பாளையம் நகராட்சி, மீதி இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 6 ஊராட்சிகள் சேர்ந்து மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. அதற்கு பிறகு அதே நிகழ்ச்சியில தான் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது சொன்னார்கள், விரைவில் மாவட்ட தலைமையிடமாக திருப்பூரை கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்படும் என்று சொன்னார். அதே போல மாவட்டம் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு அந்நிய செலாவணி ஈட்டக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டுக்கு அதிக அந்நிய செலாவணி ஈட்டக்கூடிய ஒரு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம். அதிக வருமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய மாவட்டம் திருப்பூர் மாவட்டம். தொழிலும் விவசாயம் இணைந்து சிறப்பாக மக்கள் வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு மாவட்டமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில பல்வேறு பாலங்கள் கொண்டு வந்தோம். இன்னும் சொல்ல போனால் பல்லணசாலையில ஏறத்தாழ மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் இருந்து தென்னம்பாளையத்திலிருந்து நொய்யலாட்டு வரை ஒரு உயர்மட்ட பாலம் கொண்டு வந்தோம். ஆனால் அந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அவர்கள் அந்த பாலத்தை நிறுத்தி மறுமதிப்பீடு செய்து குறைத்து பயனில்லாத ஒரு பாலமாக இன்றைக்கு மத்திய பேருந்து நிலையம் தெற்கு பேருந்து நிலையம் அருகில அமைக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த விதமான பயனும் இல்லை. அதே போல எம்ஜிஆர் சிலை அருகில கீழ்பாலம் நம்முடைய பார்க் அருகில அந்த பாலத்தையும் நிறுத்தி விட்டார்கள். இப்பொழுது இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகுதான் அந்த பால பணியும் நடைபெறுகிறது. அதே போல எஸ்ஆர்சி மில் அருகில அந்த பாலம் பணி பாக்கி இருந்தது, அந்த பாலத்தை திறந்திருக்கிறோம். அதே போல ஆண்டிபாளையம் பாலம் பணி பாக்கி இருந்தது, நெல்லெடுப்பு பணியெல்லாம் பாக்கி இருந்தது. இப்போ அந்த பாலம் பணியும் துவங்கி இருக்கிறது. இன்னும் ஒன்று நாங்கள் அறிவிக்கப்பட்ட பாலமான மன்னரை அருகில ரயில்வே மேம்பாலம், அது மட்டும் நில எடுப்பு பணியில ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்குது. பொதுமக்கள் அதிக தொகை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தை முடிவிட்ட பிறகு அந்த பாலப்பணியும் நடைபெறும். பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் மத்திய மாவட்ட கழக சார்பாக வருகை புரிந்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் சிறிது காலதாமதமாயும் காத்திருந்து தலைமை கழகத்தால் கொடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பை செய்தியாளர் சந்திப்பில் அறிவிக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரும் தமிழகத்தின் திராவிட மாடல் ஆட்சியின் முதலமைச்சருமான நான் மாண்புமிகு அமைச்சர்கள் கொடுத்த அறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். ஜூலை 1ஆம் தேதி முதல் மாண்புமிகு களத்தவருடைய ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இன்று நாம் எதிர்கொள்ளும் பண்பாடு, பொருளாதார மாற்றம், அரசியல் அநீதிகளுக்கு எதிராக தமிழ்நாட்டின் ஒவ்வொருவரையும் ஒன்றிணைக்கும் இயக்கமாகும். தமிழர் பண்பாட்டை பறைசாற்றும் கீழடி புறக்கணிப்பு, இந்தி திணிப்பு, தமிழ்நாட்டுக்கான நிதி மறுப்பு, நீட் போன்ற நியாயமற்ற தேர்வுகள், கூட்டாட்சி தத்துவம் சிதைப்பு மற்றும் நமது அரசியல் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் வகையிலான தொகுதி மறுவுரை, சதி என தமிழ்நாட்டில் மண்மொழி மற்றும் மானத்தின் மீது தொடர் தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன. இவற்றையெல்லாம் எதிர்த்து தமிழ்நாட்டு மக்களை ஒன்றிணைக்கும் வகையில் தொடங்கப்பட்டதுதான் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பு.
ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் தொடங்கப்பட்டு 70 நாட்களில் கழகத்தின் 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள 68,000 வாக்குச்சாவடிகளிலும் உள்ள ஒவ்வொரு வீட்டையும் சென்று சந்தித்துள்ளோம். தமிழ்நாடு முழுவதும் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை சுமார் 1 கோடியை தாண்டியுள்ளது என்பதை சமீபத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் மாண்புமிகு கழகத் தலைவர்கள் அறிவித்தார். நாம் நமது திருப்பூர் மத்திய மாவட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் திருப்பூர் தெற்கு தொகுதியில் 1,30,600 உறுப்பினர்களை சேர்த்துள்ளோம். பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் 1,89,667 உறுப்பினர்கள் என மொத்தம் 3,20,267 உறுப்பினர்களை சேர்த்து சாதித்துள்ளோம். இணைக்கப்பட்ட குடும்பங்கள் தமிழ்நாட்டில் மண்மொழி மானங்காக்க அணிதிரண்டு உள்ளனர். இப்போது ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் 2ஆம் கட்டம் தொடங்குகிறது. ஓரணியில் தமிழ்நாடு குடும்பங்கள் அனைத்தும் வாக்குச்சாவடிகள் மற்றும் மாவட்ட அளவில் ஒன்று கூடி ஓரணியில் நின்று போராடி தமிழ்நாட்டை பாதுகாக்கும் தீர்மானங்களை முன்மொழிந்து ஏற்றுக்கொள்வோம். செப்டம்பர் 15 பெருந்தகை பேர் அண்ணா அவர்கள் பிறந்த நாள். ஓரணியில் தமிழ்நாடு வாக்குச்சாவடிகள் அளவிலான உறுதிமொழி முன்மொழிவு கூட்டங்கள் முதல் கட்டமாக நாளை, அதாவது செப்டம்பர் 15 அன்று பேர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு 68,000 வாக்குச்சாவடிகளிலும் தமிழ்நாட்டை காக்கும் முன்மொழியை கூட்டம் நடைபெற உள்ளது. அன்றைய தினம் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட குடும்ப உறுப்பினர்கள் அந்தந்த வாக்குச்சாவடியில் ஒன்று கூடி முன்மொழியும் தீர்மானங்களுக்கு முழு ஆதரவை வழங்குவார்கள், உறுதி ஏற்பார்கள். கட்டம் 2 செப்டம்பர் 17 முப்பெரும் விழா. 2ஆம் கட்டமாக செப்டம்பர் 17 அன்று கரூரில் நடைபெறும் லட்சக்கணக்கானோர் பங்கு பெறும் முப்பெரும் விழாவில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலிருந்தும் முன்மொழியப்பட்ட தீர்மானங்கள் ஒருங்கிணைக்கப்பட்ட மாண்புமிகு முதலமைச்சரால் நிறைவேற்றப்படும். இத்தீர்மானங்கள் அங்கு கூடியிருக்கும் மற்ற தலைவர்கள், தொண்டர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்து குடும்பங்கள் உறுப்பினர்கள் அனைவராலும் ஆதரிக்கப்படும். கட்டம் 3 செப்டம்பர் 20, 21 கழக மாவட்ட அணியில் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான கூட்டம். 3ஆம் கட்டமாக செப்டம்பர் 20 அன்று ஒவ்வொரு கழக மாவட்டத்திலும் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான கூட்டங்கள் நடைபெறுகிறது. முப்பெரும் விழாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மாவட்ட கூட்டங்களில் கூடியிருக்கும் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் அனைத்து குடும்பங்களையும் எடுத்துச் சொல்லப்பட்டு அதை உயர்த்தி அல்லது ஒருமித்த குரலில் கேட்கப்படும். ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்து 1 கோடிக்கு மேலான குடும்பங்களும் தமிழ்நாட்டை தலையுணிய விடமாட்டேன் என்று ஒரே குரலில் உலகிற்கு பிரகடனம் செய்யும் விதமாக இந்த கூட்டங்கள் அமையும். இச்செய்தியை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என
செய்தியாளர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி வரவிறைக்கு எதிராக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று உறுதிமொழி ஏற்கிறேன். 2. நான் வாக்காளர் பட்டியலில் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமை பறிக்கும் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக நிற்பேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன். 3. நான் நீட் மற்றும் இணையர்களை முடக்கும் ஒவ்வொரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். நம் மாணவர்களுக்குரிய நீதிக்காக போராடுவேன். ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதி ஏற்கிறேன். 4. நான் தமிழ்மொழி, பண்பாடு மற்றும் பெருமைக்கும் எதிரான எந்தொரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன். எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என ஏற்கிறேன். நான் பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களை பாதுகாக்க தேவையான நீதிக்காக போராடுவேன். தமிழ்நாட்டின் தலைகுனியை விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நேற்று பிரச்சாரம் துவங்கிட்டு அதுல திருச்சியில ஏராளமான கூட்டம் வந்தது. திருப்பூர்ல 4-5 அந்த தேதியில வரதா இருக்காரு. மொபைல் சைலண்ட் போட்டு அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் கடந்த ஜூலை 1ஆம் தேதி ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை தமிழகத்தில் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகள் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற ஒரு மாபெரும் பேர் இயக்கத்தை கிளைக்கழகம் வரை கொண்டு சென்று தமிழகம் முழுவதும் தொடர்ந்து தமிழகம் வஞ்சிக்கப்படுகின்றது. பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை தமிழகம் சந்தித்து வருகின்றது. திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் மத்திய அரசினுடைய மாற்றான் தான் மனப்பான்மையின் காரணமாக பொருளாதார ரீதியாக தொடர்ந்து தமிழகம் வஞ்சிக்கப்படுவதை முன்னெடுத்தும் கலாச்சார ரீதியாகவும் அரசியல் அநீதிகள் தொடர்ந்து தமிழகத்திற்கு வழங்கப்படுவதை கண்டித்தும் இந்த ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பு தொடங்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வாக்காளர்களை, தமிழர்களை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர்களும் ஒவ்வொரு குடும்பங்களாக நேரடியாக சந்தித்து ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்வில் அவர்களை உறுப்பினர்களாக இணைத்திருக்கின்றோம். ஓரணியில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு குடும்பத்திற்கும் மேற்பட்ட 1 கோடி குடும்பத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இன்றைக்கு ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்வில் இணைந்திருக்கின்றார்கள். ஏறத்தாழ மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளபடி 2.5 கோடிக்கு மேல் உறுப்பினர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற நிகழ்வில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை மாபெரும் ஆதரவு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மேலோங்கி இருக்கின்றது. குறிப்பாக இன்னும் திருப்பூர் மாவட்டத்தில், திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி, அவிநாசி சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியது திருப்பூர் வடக்கு மாவட்டம். திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 1,76,000 உறுப்பினர்கள் ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்வில் ஏறத்தாழ 87,500 குடும்பங்கள் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவிநாசி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 56,000 குடும்பங்கள், 1,34,552 உறுப்பினர்களாக இணைந்திருக்கின்றார்கள். இது முதல் கட்ட நிகழ்வாக நடந்திருக்கின்றது. 2ஆம் கட்ட நிகழ்வை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரத்தின் மூலமாக ஒவ்வொரு வாக்காளர்களையும் தமிழர்களையும் சந்தித்து மத்திய அரசினுடைய மாற்றான் தான் மனப்பான்மை, தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை முறையாக மத்திய அரசு வழங்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை ஆதாரத்துடன் மக்கள் மன்றத்தில் எடுத்து சென்றிருக்கின்றோம். கீழடி அகழாய்வு தொடர்ந்து தமிழகத்திற்கு எதிராக தேவையில்லாத தேர்வுகள், நீட் போன்ற தேர்வுகள்
மாணவர் சமுதாயம் பாதிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி இந்த நிகழ்வில் முதல் கட்ட பிரச்சாரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்திருக்கின்றது. இரண்டாம் கட்ட பிரச்சாரத்தை நாளை முதல் தமிழகம் முழுவதும் தொடங்கி இருக்கின்றோம். முதல் கட்டமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 68,000 வாக்குச்சாவடிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் ஒவ்வொரு பாகங்களிலும் குறைந்தபட்சம் 300 நபர்களை ஒன்று திரட்டி ஒரு உறுதிமொழியை மேற்கொள்ள இருக்கின்றோம். அந்த உறுதிமொழியுடைய சாராம்சம் என்பது ஒருபோதும் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் என்கின்ற உறுதிமொழியை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்க இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட பிரச்சாரம் தொடங்கி இருக்கின்றது. நாளை திருப்பூர் வடக்கு அவிநாசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒவ்வொரு பாகங்களிலும் இந்த உறுதிமொழியை நாங்கள் எடுக்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 17ஆம் தேதி முப்பெரும் விழா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடன்பிறப்புகள் உணர்வோடும் உற்சாகத்தோடும் கொண்டாடக்கூடிய முப்பெரும் விழா எழுச்சியோடு கரூர் மாநகரத்தில் நடைபெற இருக்கின்றது. அந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான தொண்டர்களும் உடன்பிறப்புகளும் கலந்து கொண்டு அந்த நிகழ்விலும் இந்த உறுதிமொழியை எடுக்க இருக்கின்றோம். மூன்றாவது நிகழ்வாக வருகின்ற 20ஆம் தேதி ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களில், கட்சி ரீதியான மாவட்ட தலைநகரங்களில், சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சார கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றது. பொதுக்கூட்டங்களை நடத்த இருக்கின்றோம். அந்த பொதுக்கூட்டங்களில் வாயிலாக தொடர்ந்து மத்திய அரசினுடைய மாற்றான் மனப்பான்மை இன்றைக்கு சந்தர்ப்பவாத கூட்டணி தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதிமுகவோடு பாஜக கரம் கோர்த்து தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதிகளை இன்னும் பாஜக அரசு வழங்கவில்லை. தொடர்ந்து எத்தனையோ போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்தாலும் கூட தமிழகம் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகின்ற காரணத்தினால் வருகின்ற காலகட்டத்திலும் ஒருபோதும் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் என்கின்ற ஒரு பிரச்சாரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்க இருக்கிறது. தலைமை கழகம் பதில் சொல்றாங்க, தலைவர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. நடிகர்களுக்காக கூட்டம் கூடுறதெல்லாம் ஓட்டுக்களா மாறாதுங்க. இந்த கூட்டத்துடைய செய்தியாளருடைய சந்திப்புடைய நோக்கம் இரண்டாம் கட்ட பிரச்சாரம் இன்றைக்கு தொடங்குவதற்கான அறிவிப்பை நாங்கள் வெளியிட்டு இருக்கின்றோம். பத்திரிகை நண்பர்கள் இந்த செய்தியை வெளியிட்டு ஆதரவு தர வேண்டும் என்போடு கேட்டுக்கொள்கிறோம். விஜய் ஸ்ட்ராங்கா திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் எதுவும் மக்களுக்கு தெரியுங்க. அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகள்ல 90% வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றி இருக்கின்றது. தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன திட்டங்களும் சரி, அறிவிக்கப்படாத பல திட்டங்களை இன்றைக்கு அரசு நிறைவேற்றி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்கள் கடந்த காலங்கள் இல்லாத அளவுக்கு வளர்ச்சி திட்டங்கள் திருப்பூர்ல நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. தமிழக ரீதியாக அறிவிக்கப்பட்ட திட்டங்கள்ல பெரும்பான்மையான திட்டங்கள் திருப்பூர் மக்களுக்கு, திருப்பூர் மாவட்டம் முழுவதும் அமைச்சரை சந்திக்கும் முறை அமைச்சர் ரொம்ப தெளிவா சொல்லுவார். இன்னும் குறிப்பா திருப்பூர் மாநகராட்சியை பத்தி சொல்லணும்னா, திருப்பூர் மாநகராட்சியில வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஏறத்தாழ 1000 கிலோமீட்டர் தார் சாலைகள் சிறப்பாக செப்பனிட்டு இருக்கிறவங்க. இன்னும் குறிப்பா தண்ணீர் பிரச்சனை, குடிதண்ணீர் பிரச்சனை 15 நாட்கள் 12 நாட்கள் 15 நாட்கள் என்ற குடிநீர் பிரச்சனை முற்றிலுமாக அந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி இருக்கின்றோம். 4 நாட்கள் 5 நாட்கள் என்ற அளவில் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது. திருப்பூர்ல 68 உயர்நிலை தொட்டிகள் கட்டப்பட்டு அது முடிக்கப்பட்டு சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகின்றது. இன்னும் 2 மாத காலத்திற்குள்ளாக அந்த பணிகள் முழுவதும் நிறைவடைந்து 2 நாட்கள்ல குடிநீர் விநியோகம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை உறுதியாக அடைவோம். ஏறத்தாழ ஒரு 17 உயர்நிலை தொட்டிகள்ல சோதனை ஓட்டம் முடிவு பெற்றிருக்கின்றது. தண்ணி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா உள்கட்டமைப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு 40 ஆண்டு காலமாக திருப்பூர் மாநகராட்சி ஒரு குறைந்த காலகட்டத்தில் 189 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட மாநகராட்சியாக உயர்ந்திருக்கிறது. கிராமப்புறங்கள்ல மழைநீர் வடிகால் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தது. இன்னைக்கு பெரும்பான்மையான பகுதிகளில் குறிப்பா திருப்பூர் வடக்கு தொகுதியை பார்த்தீங்கன்னா 4வது வார்டு, 8வது வார்டு, 7வது வார்டு, 16வது வார்டு எல்லாம் பல்வேறு இடங்கள்ல மழைநீர் வடிகால்கள் முறையா உள்கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய வகையில் அந்த மழைநீர் வடிகால் முறையாக மேம்படுத்தப்பட்டிருக்கின்றது. 13,000 தெருவிளக்குகளை நம்ம கொடுத்திருக்கிறோம். 7 உயர்மட்ட மேம்பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது. பள்ளி குழந்தைகள் நாங்கள் வரப்போ 64,000 குழந்தைகள் திருப்பூர் மாநகராட்சி பள்ளிகள் இருந்தாங்க. இன்றைக்கு 1,21,000 குழந்தைகள் மாநகராட்சி பள்ளிகள் இருக்கிறாங்க. ஏறத்தாழ 260 புதிய வகுப்பறைகளை நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம். 189 கழிப்பறைகள் பள்ளி குழந்தைகளுக்கு என கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இன்னும் குறிப்பா கல்லூரி மாணவர்களுக்கு நாலேஜ் சென்டர் திருப்பூர்ல அந்த நாலேஜ் சென்டர்ல இந்த வருடம் மட்டும் 38 பேர் குரூப் 1 தேர்வுல
அவர்களுக்கான பயிற்சிகள் முறையாக வழங்கப்பட்டிருக்கு. மாநகராட்சி தொடர்ந்து அதை வந்து தனி கவனம் செலுத்தி வரோம். இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணி பயிற்சி நிறுவனங்களோடு தொடர்பை ஏற்படுத்தி மாணவர்களுக்கான பயிற்சிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை வந்து நம்ம வந்து மேற்கொண்டிருக்கின்றோம். ஸோ குப்பை பிரச்சனையை கேட்பீங்க, அதுக்கான ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி நம்முடைய நிர்வாகம் அதற்கான SOPs தெளிவாக வச்சிருக்கிறாங்க. நம்முடைய கமிஷனர் அவர்களோட சேர்ந்து அந்த பிரஸ் மீட்ல வந்து இன்னும் ஓரிரு நாட்கள்ல வந்து ஒரு நிரந்தர தீர்வு திடக்கல்வி மேலாண்மைக்கு போக்குவரத்துக்கு நான் சொன்ன மாதிரிங்க ஏற்கனவே பெரும்பான்மையான இடங்கள்ல வந்து காவல்துறையோடு இணைந்து அவர்களுடைய ஆலோசனைகள் இன்னும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பல தனியார் நிறுவனங்களை வந்து பணியமர்த்தி எந்தெந்த இடங்கள்ல வந்து நேரடியாக போக்குவரத்து இடையூறு இல்லாமல் டிராபிக் ஃப்ரீ சிக்னல் சாத்தியக்கூறுகள் வந்து ஆராயப்பட்டது. PN ரோடுக்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டது. சாத்தியக்கூறுகளில் சாலை விரிவாக்கத்துக்கு போதுமான இடம் இல்லை. சாயில் டெஸ்ட் வரைக்கும் நம்முடைய ஆட்சி பொறுப்பேற்று நடவடிக்கைகளை மேற்கொண்ட திட்ட அறிக்கை தயார் செஞ்சு அரசுக்கு சமர்ப்பிச்சோம். அது சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால் இனி எதிர்காலத்துல நிச்சயம் 2026 திராவிட மாடல் ஆட்சி அண்ணன் தளபதி அவர்கள் 2வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக பொறுப்பேற்கின்ற பொழுது அதற்கான சாத்தியக்கூறுகளை தொலைநோக்கு பார்வையில் சிந்திச்சு அதை செஞ்சு முடிப்போம். ஆட்சியில வந்து சாத்தியம் இருக்குன்னு சொல்லி உயர்மட்ட மேம்பாலம் பறக்கும் மேம்பாலம் சாயில் டெஸ்ட் அவங்க பீரியட்ல நடந்துச்சு, உங்க பீரியட்ல இப்ப சாத்தியம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப அந்த அறிக்கை காம்பரன்சிவ் மொபிலிட்டி பிளான் அறிக்கை இருக்குதுங்க. LNTயும் டாடா கன்சல்டன்சி அவங்க எடுத்த அறிக்கை வந்து எங்கிட்ட ரெடி. சார் மண்ணு சரியில்லை, அதுக்கு விரிவாக்கம் அதாவது ஃப்ளைஓவர் பண்றப்போ அதற்கான ஒரு கேரேஜ் அந்த இடவசதி வேணும். அது முழுமையான அந்த அறிக்கையை வந்து நம்ம வெளியிடணும். அதுக்கு தான் வந்து பல இடங்கள்ல வந்து அந்த எதிர்ப்பு சென்டர் வந்து அந்த பணிகள் வந்து முழுவதுமாக நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. 3 ஆண்டுகள் வந்து கால இடைவெளி விதிச்சோம். அதை வந்து மாற்றி அரசிடம் வந்து உரிய அனுமதியை பெற்று 9 ஆண்டுகள் அந்த இடத்துல வந்து ஒரு பொதுமக்களோ ஒரு நிறுவனங்கள் மாநகராட்சி விதிகளின்படி அரசுடைய வழிகாட்டுதலின்படி டெண்டர் போறப்போ ஒரு 3 ஆண்டுகள்ல வந்து அதை வந்து அவங்களால வந்து செய்ய முடியாதுங்கிறனால அதுக்கு தனி தீர்மானம் நிறைவேற்றி 9 ஆண்டுகளா வந்து கால உயர்த்தி இருக்கிறோம். ஸோ ஒரு லீஸ் கொடுக்குறப்போ அதை எடுத்தவங்க வந்து அதை முன்னெடுத்து செய்யறப்போ அப்படி 9 ஆண்டுகள்ங்கிற பண்றப்போ அவங்க வந்து அவங்களுக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. ஏன்னா ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அதுல 30 மட்டுமே 24/7 திட்டப்பணிகள் நடந்துட்டு இருக்கு. சோதனை ஓட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 8,72,00,000 ரூபாய் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க சொல்லக்கூடிய பகுதியில் எதுங்க ஏற்கனவே நம்ம வந்து நொய்யல்ல கணக்கெடுத்தோம். நொய்யல்ல வந்து 2 கரைகள்ல வந்து சாலையை மேம்படுத்தி அந்த பணிகளை வந்து நிறைவு செஞ்சு தெற்கு பகுதியில் வந்து போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தணும். அதே போல வந்து நல்லாறுல 2 பக்கம் வந்து சாலைகளை மேம்படுத்துவதற்கான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு நடந்தாய்வாளி காவேரியிலையும் முயற்சி பண்றோம். இன்னும் தமிழக அரசிடம் வந்து அதற்கான உரிய நிதியை கேட்டிருக்கிறோம். காய்கறி மார்க்கெட் கொஞ்சம் சில பணிகள் வந்து LP அப்ரூவல் வந்து கொஞ்சம் பெண்டிங் இருக்குதுங்க. துரிதப்படுத்தி இருக்கிறோம். 2 நாட்களுக்கு முன்பு கூட அத உரிய அதிகாரிகளையும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் சந்தித்து அந்த கோரிக்கை வச்சிருக்கிறோம். அந்த உரிய அனுமதி வந்ததுக்கு அப்புறம் அது வந்து திறக்கப்படுது. முன்னாடி கட்டப்பட்டது துறை வந்து வருவாய்த்துறை சம்பந்தப்பட்டதுங்க. அதுல நான் என்னுடைய தலையீடுகள் அதுல வந்து எதுவும் கிடையாது. எனக்கு அதுல சம்பந்தம் இல்லை. கோயில் போய் வழிபடுறதுக்காக வந்து எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. இன்னும் திருப்பூர் மாநகராட்சியில் செய்து முடிக்கப்பட்ட பணிகள் ஒரு 10% தான் வந்து பட்டியலிட்டு இருக்கிறாங்க. இன்னும் எண்ணற்ற பணிகள் வந்து திருப்பூர் மாநகராட்சியில் வளர்ச்சி பணிகள் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா கடந்த 2006-11 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தொடங்கப்பட்ட திட்டங்கள் முழுவதும் திருப்பூர்ல முடக்கப்பட்டது என்பதை நாடறியும் ஊர் மக்கள் நன்கு அறிவீர்கள். குறிப்பா MGR சுரங்க பாலம்ங்க, 33வது வார்டுல அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலம், அதே போல நீங்க காலேஜ் ரோட்ல வந்து அந்த பாலங்கள் வந்து முடக்கப்பட்டது. அது நம்ம பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பல சமரச பேச்சுவார்த்தைகள் மூலமாக நீதிமன்றத்துல வந்து அதற்கு சமரசம் காணப்பட்டு, ஏன்னா 10 ஆண்டு காலம் அதிமுகவுடைய மக்கள் பிரதிநிதிகள் அதை பத்தி எதுவுமே கவலைப்படல. மக்களுடைய வரிப்பணம் வந்து வீணடிக்கப்பட்டிருக்கிறது. அம்மன் கலைஞருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாலம், அந்த மிகப்பெரிய பாலம் வந்து 80% பணிகள் நிறைவு பெற்று மக்கள் பயன்பாடு இல்லாமல் இருந்தது. அதே போல MGR சுரங்க பாலம் வந்து பணிகள் தொடங்கப்பட்டு, ஏன்னா இருந்த போக்குவரத்து நெருக்கடிக்கு இதெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு. 33 தொட்டிமன்றையில வந்து கேட்டு தோட்டம் மேம்பாலம் இதெல்லாம் வந்து முழுவதுமாக அதிமுக ஆட்சியில திமுக ஆட்சியில தொடங்கப்பட்ட காரணத்தினால் அந்த திட்டங்கள் முழுவதும் முடக்கப்பட்டது. ஆனா நாங்க பொறுப்பேற்று அந்த பல கட்ட பேச்சுவார்த்தை சமரச பேச்சுவார்த்தை மூலமாக அதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு காணப்பட்டு இன்றைக்கு நிறைவடைகின்ற தருவாயில் இருக்கின்றது. எடப்பாடியார் சொல்றது மாதிரி என்ன சொன்னாரு, திருப்பூர்ல தொடர்ந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் திருப்பூரின் மீது அதிக அக்கறை கொண்டு திருப்பூர் தொழில் நெருக்கடிக்கெல்லாம் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாரு. இந்த சமீபத்துல கூட அமெரிக்க
வரி விதிப்பு திருப்பூர் பாதிக்கப்பட்ட போது தலைவர் அவர்கள் வந்து வெளிநாடு இருந்த காரணத்தினாலும் கூட இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் திருப்பூருக்கு வரவழைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி, இன்னும் குறிப்பா தலைவர் அவர்கள் தான் வந்து மத்திய அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக 16ஆம் தேதி அந்த கடிதம் அனுப்பினார். அந்த வரி விதிப்பு 27ஆம் தேதி அமலுக்கு வருவதற்கு முன்பாகவே 16ஆம் தேதி திருப்பூர் தொழில்துறை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து சொல்லி அனுப்பிச்சார். இன்னைக்கு வந்து சாயக்கழிவுகளுக்கு சிறப்பு ஸ்கீம் அறிவிச்சிருக்காரு. தொழிலை வந்து மேம்படுத்துவதற்கு, டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அப்கிரேடேஷன் போறதுக்காக வந்து சாயக்கழிவு பிரச்சனைக்கு இன்னும் வந்து திருப்பூருடைய வளர்ச்சியில முழுவதும் சீஃபார்ம் பிரச்சனையாகட்டும், முதல்ல 200 கோடி ரூபாய் அந்த நிதியை கொடுத்தது மாண்புமிகு அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் மத்திய ஜவுளித்துறை அமைச்சராக இருந்த போது அந்த வழங்கிய நிதி தான் வந்து முதல் நிவாரணமாக சாயக்கழிவு பிரச்சனைக்கு வந்தது என்பதை திருப்பூர் மக்கள், தொழில்துறையினர் நன்கு அறிவார்கள். தொடர்ந்து திருப்பூருடைய தொழில் வளர்ச்சிக்கு திராவிட மாடல் அரசு தான் வந்து மிகப்பெரிய திட்டங்களை பண்ணிட்டு வருது. இன்னைக்கு கூட நீங்க நினைச்சீங்கன்னா டைடல் பார்க் திருப்பூருக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்படி எண்ணற்ற திட்டங்கள்ங்க. திருப்பூரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா மிகப்பெரிய பட்டியல். 4 ஆண்டுல திருப்பூர் மாவட்டத்துக்கு பல்வேறு திட்டங்கள். இன்னும் சொல்லணும்னா திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல சென்னை நீங்களாக இருக்கக்கூடிய 20 மாநகராட்சியில அதிக நிதி, அதிக திட்டங்கள் திருப்பூர் மாநகராட்சிக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.